வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே மொறுமொறுன்னு சுவையான இன்ஸ்டன்ட் மைதா முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நம்ம மைதா மாவை ஆவி கட்டி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ மைதா மாவை ஈர துணியில் இது மாதிரி போட்டுட்டு துணியை இது மாதிரி நல்லா இருக்க கட்டிட்டு இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவி கட்டி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடான பிறகு இந்த மூட்டையை வச்சுட்டு சரியாக 15 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மைதா மாவு நல்லா வெந்து இந்த மாதிரி லேசாக கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். இப்போ இதை கையால் நல்லா உதிர்த்து நம்ம இதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். மைதா மாவு நம்ம ஆவி கட்டும்போது மைதா மாவில் நம்ம தண்ணி எதுவும் தெளிக்கக்கூடாது. ஈர துணியில் மட்டும் வச்சாலே போதும், மைதா மாவு நல்லா வெந்து வந்துடும். ஜலிச்ச இந்த மைதா மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஓமம் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை சேர்த்துக்கோங்க. காரம் வேண்டான்னு நம்ம மிளகாய் தூள் கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் உப்பு போட்டு கூட பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இதை நல்ல முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை நல்லா பொடி பண்ணிவிட்டு அந்த தூளையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பொட்டுக்கடலை மாவை நம்ம முதல்லே மைதா மாவு கூடயும் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். எதனால் நம்ம இது மாதிரி லாஸ்ட்டாக சேர்க்குறோன்னா, சப்போஸ் கொஞ்சம் மாவு தண்ணியாக இருக்கா மாதிரி இருந்ததுன்னா லாஸ்ட்டாக சேர்த்தோன்னா நமக்கு சரியான பதத்தில் மாவு கிடைக்கும். பொட்டுக்கடலையும் சேர்த்த பிறகு மாவு இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் பார்க்கும்போதே நல்ல ஒரு வெண்ணெய் உருண்டை மாதிரி இருக்கணும். நம்ம கையால் எடுத்தோன்னே இது மாதிரி கையில் ஒட்டாமல் தனியாக வரணும். இப்போ ஒரு ஜல்லிக்கரண்டியில் எண்ணெய் கொஞ்சம் தடவி க்ரீஸ் பண்ணிவிட்டு முறுக்கு அச்சில் போட்டு இப்போ நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு மிதமான தீயிலே வச்சு இப்போ இந்த முறுக்குகளை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். மிதமான தீயிலே வச்சு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பிகினர்ஸ்க்காக நான் 2 டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முறுக்கு மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுடுங்க. பேரலாக நீங்கள் இந்த முறுக்குகளை சுட்டு எடுத்துகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி மாவு பிசையும் போது தண்ணியாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் எக்காரணத்தை கொண்டு பச்சையாக இருக்க மைதா மாவு சேர்க்காதீங்க, சரியான பதத்தில் வராது. மறுபடியும் கொஞ்சம் மைதா மாவை ஆவி கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் இதில் சேர்க்கணும். ரொம்பவே மொறுமொறுன்னு சூப்பரான சுவையோட நம்மளோட மைதா முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த முறுக்கு ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். பிகினர்ஸ் கூட இதை தாராளமாக தைரியமாக பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கும். தேங்க்யூ.